ஹலோ எவரிவான், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருக்குமே ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஜாஸ்தி யோசிச்சா ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்க. ஹேர் ஃபால் ஆகுறதுனால தான் ஜாஸ்தி யோசிப்போம். சரி, ஓகே, எதனால் ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கு என்ன சொல்யூஷன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மெயின் ரீசனுமே நம்ம பாடி டெம்பரேச்சர் தான். நம்ம பாடியில் ஹீட் கம்மியாக இருந்தாலுமே ஹேர் ஃபால் அதிகம் ஆகாது. அண்ட் தேவையான அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். இதெல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். இருந்தும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா இந்த ரெமெடி உங்களுக்காக தான். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் வாட்டரில் 2 டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு படுத்துருங்க. மார்னிங் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி 2 செம்பருத்தி பூ எடுத்து அதை தண்ணியில் போட்டு அது நீங்கள் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா வெந்தய தண்ணி, அதை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஹேர் எப்பயுமே ஜடை பின்னி போடுறீங்களோ இல்லை ஜென்ஸாக இருந்தால் அப்படி சீவிட்டு போகிறீங்களோ அதை நார்மலாக அதே மாதிரி பண்ணுங்கள். ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.